தடைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். காலையில் எழுந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற இடுப்பு வலிகளும், உடல்ல முதுகுத்தண்டுகளில் ஏற்படுகின்ற சவ்வு அழுத்தம், அதனால் ஏற்படுகின்ற வேதனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும்னு அறுவை சிகிச்சை கூட செய்து கொண்டாகிவிட்டது. ஆனாலும் எனக்கு இடுப்பு வலிகள்லையோ இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய வாதத்துடைய அளவிலேயோ, குறிப்பாக இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளுடைய அழுத்த விகிதத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்களே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இதை எவ்வாறு குணப்படுத்தி கொள்வது அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னா இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கஷாயம்தான். 4 பொருட்கள் இதற்கு தேவை. முதலாவது நொச்சின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த தாவரத்துடைய இலை. இரண்டாவது சித்தரத்தை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூன்றாவது சுக்கு. நான்காவது நிலவேம்பு. 4 பொருட்கள் தான். நொச்சி, சித்தரத்தை, சுக்கு, நிலவேம்பு, 4 பொருட்கள். நொச்சியோட இலை சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. சித்தரத்தையுடைய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு. நிலவேம்புடைய சூரணம் ஒரு 5 கிராம். சுக்குடைய சூரணம் ஒரு 5 கிராம். 300 மில்லி தண்ணீரில் எல்லாம் ஒரு தேக்கரண்டி போட்டு கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக உடலில் மிகப்பெரிய மாற்றங்களும் வலிகளும் குறைந்து போய் விடுவதை நம்ம பார்க்க முடியும். உடலில் ஏற்படுகின்ற, குறிப்பாக முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற, அதிலும் குறிப்பாக இடுப்பில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் மற்றும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ட் ஆர் பல்ஜ்டு டிஸ்க்னு சொல்லக்கூடிய சவ்வு வீக்கம் மற்றும் சவ்வு அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நரம்புகளுடைய பிரச்சனைக்கு மிகப்பெரிய அளவில் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கஷாயம். 4 பொருட்கள் தான் தேவை. நொச்சி, சித்தரத்தை, சுக்கு மற்றும் நிலவேம்பு, 4 பொருட்கள் தான் தேவை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கு இந்த தொடைப்பகுதியிலிருந்து ஏற்படுகின்ற ஒரு நரம்புடைய சுண்டல் வலி, அப்படியே லேசாக அந்த வலி ஆரம்பிக்கும். முதல்ல இடுப்புலேருந்து தொடைப்பகுதிக்கு வரும் பின்புறமாக. அப்புறம் தொடைப்பகுதியிலேருந்து பிட்டப்பகுதி அப்படியே நேராக கால் மூட்டுகளுக்கு அந்த வலி பரவுவதை பார்க்க முடியும். அதுவும் அதிகமாகும் போது அந்த கால் மூட்டுகளிலிருந்து அப்படியே கால்களுக்கு பரவி கடைசியில் பாதம் வரை பார்த்திங்கன்னா வலி மிக கடுமையாக இருப்பதை பார்க்க முடியும். எவ்வளவோ மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் உடற்பயிற்சிகள் செய்தாலும் கூட தற்காலிகமாக அந்த வலி குறைவதை தான் பார்க்க முடியுமே தவிர நிரந்தரமாக அந்த வலிகள் குறைந்து விட்டதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயை நீக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நொச்சி கஷாயம்தான். 4 பொருட்கள் தான் தேவை. நொச்சியுடைய இலை சூரணம், சித்தரத்தை, இஞ்சி மற்றும் நிலவேம்பு, 4 தான் தேவை. ஒவ்வொன்றுமே 5 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு இதை தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றங்களும் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் அதிகமான வாயு தொந்தரவு, குறிப்பாக பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற சூதக வாயு தொந்தரவுன்னு சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அடிவயிறில் கடுமையான வலி இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒரு வாழைக்காயோ அல்லது உருளைக்கிழங்கோ சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சது. அந்த வலி 3 நாட்களுக்கு இரவு எந்த பக்கமும் படுக்க முடியாது. நேராக படுத்தாலும் வலி, வலது பக்கம் திரும்பினாலும் வலி, இடது பக்கம் திரும்பினாலும் வலி, குப்புறப்படுத்தாலும் வலி, எப்படி படுத்தாலுமே அந்த வலிகளுடைய அளவு கூடிக்கொண்டே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன செய்து இதை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நொச்சியுடைய கஷாயம்தான். 300 மில்லி அளவுக்கு தண்ணீர், நொச்சியுடைய சூரணம் 5 கிராம், சித்தரத்தையுடைய சூரணம் 5 கிராம், சுக்கு சூரணம் 5 கிராம் மற்றும் நிலவேம்புடைய சூரணம் 5 கிராம் கொதிக்க வைக்கிறோம். 100 மில்லியாக குறைக்கிறோம். துணி இருக்கக்கூடிய ஒரு சல்லடை போட்டு அந்த துகள்கள் இறங்காமல் வடிகொட்டி பிழிந்து அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டோ தேனோ சேர்த்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது
உடலுடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக இந்த வலிகள் சம்பந்தப்பட்ட வாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஆண்களுக்கு விரைவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுறதை பார்க்குறோம். குடலிறக்கம் ஏற்படும் போது ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, மீண்டும் மீண்டும் குடலிறக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதும், ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்த பிறகு செய்த இடத்திற்கு பக்கத்திலேயே மீண்டும் குடலிறக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்குறோம். குடலிறக்கத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல் குடலிறக்கத்திற்காக ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, அதையும் தடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் உதவி செய்யக்கூடிய அழகான அருமருந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நொச்சியுடைய இலை, சித்தரத்தையுடைய இலை, நிலவேம்பு மற்றும் சுக்கு நான்கும் ஒரு தேக்கரண்டி எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக மாற்றி வடிகட்டி காலை மதியம் இரவு அல்லது காலை இரவு மட்டும் எடுத்துக்கொள்ளும் போது குடலிறக்கத்துடைய அளவிலேயும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். நிறைய பேர் குடலிறக்கத்துக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறது அல்லது இதய பாதிப்புகள் இருக்கிறது, நீங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வயசானவங்க என்கிட்ட வருவாங்க. ஏதாவது மருந்துகள் வேணும், ஏன்னா குடலிறக்க வலி இருக்கிறது, சில நேரங்களில் சுருக்குன்னு எனக்கு வலி வருது, வலியே பொறுக்க முடியல அப்படின்னு வருவாங்க. வரும்போது அவர்களுக்கு இந்த ஒரு கஷாயத்தை தான் நான் கொடுப்பேன். இதை ஒரு மருந்தாக சாப்பிடாதீங்கம்மா, இதை காலையில் ராத்திரி 2 வேளை ஒரு டீ மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி நம்ம ஸ்கேன் பண்ணி குடலிறக்கத்துக்கு இருக்கக்கூடிய ஓட்டையுடைய அளவு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு கொடுப்பேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 4.4 சென்டிமீட்டர் அளவு, 5.3 சென்டிமீட்டர் அளவு இருக்குது அப்படின்லாம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 3 மாத காலம் இந்த கஷாயத்தை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி ரிப்போர்ட் எடுக்கும்போது 2, 1.9 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு கூட குறைந்திருக்கிறத நம்ம அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையே இல்லாமல் குடலிறக்கத்தில் ஏற்படுகின்ற மாறுதல்களை குறைத்து கொள்ளவும், குறிப்பாக குடலிறக்கத்தினால் குடல் அளவுகள் எங்கேயாவது தசைகளில் பிசகாமல் இருப்பதற்கும் அடைப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு இந்த ஒரு கஷாயம் இருக்கிறத பார்க்குறோம். 4 பொருட்கள் தான் தேவை. நொச்சியுடைய இலை சூரணம், சித்தரத்தையுடைய சூரணம், சுக்குடைய சூரணம் மற்றும் நிலவேம்புடைய சூரணம். இது எல்லாத்தையும் எடுத்து 300 மில்லி அளவுக்கு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இடுப்பு வலி, முதுகுத்தண்டு வலி, முதுகுத்தண்டு அழுத்தத்தால் ஏற்படுகின்ற இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு வியாதிகள், இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், குறிப்பாக ஏற்படுகின்ற சயாட்டிகா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய அழகான ஒரு மூலிகை கஷாயம் இது. இதை ஒரு மருந்தாக தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் உபயோகப்படுத்தி கொண்டு வரும்போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள், தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு நாம் சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்முறை இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் நாம் பேசிய ஒரு விஷயம், கேலண்டர் தொழில் எப்படி இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையினால் பாதிக்கப்படுகிறது, அதன் மூலமாக லட்சக்கணக்கானோர் எப்படி வேலை இழப்பார்கள் என்று. அதுபோன்ற இன்னொரு பிரச்சனையை இன்றைக்கு நாம் பேச வேண்டியிருக்கிறது. பொதுவாக இங்கே கொண்டு வரப்படுகிற பல விஷயங்கள், நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரக்கூடிய பல விஷயங்கள் எதிர்பாராத பல விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. சரியான திட்டமிடாத தன்மையும் தொலைநோக்கற்ற தன்மையும் பல விஷயங்களில் குளறுபடிகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, காலப்போக்கில் அந்த திட்டம் செயல்படாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில்தான் இந்த பிளாஸ்டிக்கிற்கு தமிழக அரசு விதித்திருக்கக்கூடிய தடை என்பது. அதாவது 50 மைக்ரானுக்கு குறைவாக உள்ள மெலிதான பிளாஸ்டிக் அந்த பைகளை கடைகளில் பொருள்கள் வாங்குகிறவர்களுக்கு அதில் போட்டு பொருள்களை கொடுக்கக்கூடாது என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய அடிப்படை. அப்படி பார்க்கிற போது நிறைய இது தொடர்பான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் சில தினங்களில் இந்த தடை அமலுக்கு வரப்போகிறது. அப்படி இருக்கிற போது இந்த தடையை மீறுகிறவர்களுக்கு எத்தகைய தண்டனைகள் அளிக்கப்படும், அல்லது வழக்கம் போல் காவல்துறையினர்
பணம் பெறுவதற்கான ஒரு வழிமுறையாக மட்டும்தான் இது நின்றுவிடுமா என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்களில் குறிப்பாக சிறு வணிகத்தில் பெரும்பகுதி இந்த பிளாஸ்டிக் குறைகளை சார்ந்து தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்கு மாற்றாக காகித பைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், காகிதங்களை மறுசுழற்சி முறையில் உற்பத்தி செய்த காகிதங்களும் கூட அவை இந்த பிளாஸ்டிக் பைகளோடு ஒப்பிடுகிற போது அவை சற்று விலை அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவற்றை பெரிய அளவிற்கு உற்பத்தி செய்வதற்கான அந்த சிறுதொழில் துறை இங்கு வளர்ச்சி பெறவில்லை என்பதையும் நாம் நன்கு அறிவோம். இது ஒரு புறம் இருக்க, இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைப்பதற்காக மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற போது வழக்கமாக ஒரு யோசனைகள் சொல்லப்படுகிறது, அவர்கள் துணிப்பைகளை கையில் கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் இன்றைய நகர வாழ்க்கையின் அவசரங்களுக்கிடையே ஆங்காங்கே பொருள்களை வாங்குகிற பழக்கம் உள்ள ஒரு மக்களால் துணிப்பைகளை அவர்கள் எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்தில் துணிப்பைகளுக்கு ஒரு அரசு ஒரு அதிகமான வரிச்சலுகைகளை வழங்கலாம், இல்லை அல்லது வரியே அற்ற நிலையில் ஒரு முழுக்க சலுகை விலையில் அதை விற்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் சலுகைகளை வழங்கினால் இந்த துணிப்பைகளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லது கைத்தறி சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பயன்பெறுவார்கள். இதை ஏன் அரசு செயல்படுத்துவதற்கு முன்பு இந்த தடையை மட்டும் வலியுறுத்துகிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி. இதில் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த பிளாஸ்டிக் பைகளை தயாரித்து விற்கக்கூடிய இந்த தொழிலில் லட்சக்கணக்கானோர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தடை அமலுக்கு வந்தவுடன் இவர்கள் அனைவருக்குமே வேலை போய்விடும். இவர்களுக்கு அரசு என்ன மாற்று ஏற்பாடு செய்ய போகிறது, என்ன மாற்று வேலை வாய்ப்பை தரப்போகிறது? நீங்கள் ஒரு விதிமுறையை கொண்டு வருகிறீர்கள். நிச்சயமாக பிளாஸ்டிக்குகள் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துகின்றன, அல்லது அவை ஒரு பெரிய அழிவை உண்டாக்குகின்றன, நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன, இன்னும் சொல்லப்போனால் நீர்வழி பாதைகளை அடைத்துக் கொள்கின்றன. நீண்ட காலம் மக்கிப்போகாத அதுபோன்ற பிளாஸ்டிக்குகள் என்பது நம்முடைய மண்ணின் தன்மையையே மாற்றிவிடுகின்றன என்று ஏராளமான விளைவுகள் அதில் இருக்கின்றன. உணவுப் பொருட்களை கூட மெல்லிய அதுபோன்ற ஒரு பிளாஸ்டிக் உரைகளில் வைத்து தருகிற போது அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் என்பவை உணவோடு கலந்து புற்றுநோய் போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவதற்கு கூட ஒரு காரணமாக இருக்கின்றன என்றெல்லாம் கூட ஆய்வுகள் சொல்கின்றன. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற அந்த சமயத்தில் இதை நாம் கட்டுக்கடங்காமல் முதலில் அனுமதித்திருக்கிறோம். எந்த நிலையிலும் இதனுடைய அபாயங்கள் என்பது புதிதாக சொல்லப்படவில்லை, ஆனால் அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. பிளாஸ்டிக் பைகள் ஆபத்தானவை என்று சொன்னால் அதற்கு மாற்றான ஒரு பொருட்களை தாங்கக்கூடிய, பொருள்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாற்று ஏற்பாடுகளை நீங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் துணிப்பைகளையோ அல்லது நீங்கள் வேறு விதமான காகித பைகளையோ உற்பத்தி செய்கிற தொழில்களுக்கு நீங்கள் ஊக்கமளித்திருக்க வேண்டும். அது எதையுமே செய்யவில்லை, மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. இப்பொழுது என்ன நடக்கும்? பொருளை வாங்குபவர்கள் எப்படி பொருள்களை வாங்குவார்கள்? இவ்வளவு பெரிய வர்த்தகம் நடக்கக்கூடிய, சிறு வணிகம் நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் எப்படி உடனடியாக அந்த மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியும்? அந்த மாற்றுப் பொருட்களை செய்வதற்கான எதெல்லாம் பைகளை எல்லாம் பயன்படுத்துகிறவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அரசு சில விதிமுறைகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் உற்பத்தி செய்வதற்கான அந்த தேவையை, அதுவும் குறைந்த விலையில், பிளாஸ்டிக் பொருட்களுடைய விலைக்கு நிகரான விலையில் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இங்கு இருக்கிறதா? நீங்கள் உண்மையில் விலை கூடிய சில உரைகளில், அது மாற்று இயற்கை பொருட்களின் மூலமாக தயாரிக்கக்கூடிய உரைகளில் நீங்கள் இது போன்ற பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்டணம் என்பதும் இந்த நுகர்வோர்களுடைய தலையில்தான் ஏற்றப்படும். அப்படி ஏற்றப்படுகிற போது ஏற்கனவே விலைவாசி உயர்வினால் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு கூடுதல் சுமையாக இருக்கும். நான் இதையெல்லாம் சொல்கிற போது நாம் இந்த பிளாஸ்டிக் எதிரான போராட்டத்தை ஏதோ பலவீனப்படுத்துவதாக நினைத்து விடக்கூடாது. கண்மூடித்தனமாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதுபோல் அமுல்படுத்துவதற்கு முன்பு அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தனையற்ற இந்த விஷயம் என்பது கடைசியில் காவல்துறை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதே போன்ற ஒரு நடைமுறை தொடர்வதற்குத்தான் வழிவகுக்கும். அப்படி பார்க்கிற போது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மற்ற நாடுகள் இதை எப்படி எதிர்கொள்கின்றன என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. மற்ற நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் பிளாஸ்டிக்குகளை அவர்கள் பூமியில் போட விடுவது கிடையாது. அவற்றை சேகரிப்பதற்கான விரிவான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பிளாஸ்டிக் கழிவுகள், பிளாஸ்டிக் குறைகளை அவர்கள் சேகரித்து அவற்றை மறுசுழற்சி செய்து வேறு உபயோகங்களுக்கு அவற்றை பயன்படுத்துவதற்கான விரிவான ஏற்பாடுகள் மேற்கு நாடுகளில் இருக்கின்றன. நம்மால் ஏன் அதை செய்ய முடியாது? உதாரணமாக கழிவு பிளாஸ்டிக்குகளின் மூலமாக பல நாடுகளில்
தார்ச்சாலைகள் போடுகிறார்கள். தொடர்ந்து தார்ச்சாலை போடுகிற பணி நடந்து கொண்டே இருக்கிறது. வேறு பல பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதற்கெல்லாம் ஒரு விரிவான திட்டம் நமக்கு தேவை. மாறாக நீங்கள் வியாபாரிகளை, சிறு வியாபாரிகளை இதை கொடுக்காதீர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த பிளாஸ்டிக் இன்றைக்கு இந்த வணிகம் என்பது அது ஒரு பெரிய வணிகம். ஒரு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வணிகம். ஒரு குறிப்பிட்ட வகையான அவர்கள் தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக்குகளை நீங்கள் தடை செய்துவிட்டு ஏதேனும் சில பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய, அதாவது இதுதான் பாதுகாப்பான பிளாஸ்டிக் என்று சொல்லி அதற்கு மட்டும் அனுமதி கொடுப்பதற்கான ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. பல விஷயங்கள் இதுபோல இப்படி நடந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு அரசு எடுக்கக்கூடிய எல்லா கொள்கை முடிவுகளுமே நல்ல நோக்கத்திற்காக எடுக்கப்படுவது போன்று தோற்றமளித்தாலும் கூட அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒன்று நுகர்வோராக இருக்கிறார்கள் அல்லது அந்த தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். பிளாஸ்டிக்குகளினால் மக்களுக்கு அபாயம் இருக்கிறது என்பது உண்மை. அந்த அபாயத்தை எப்படி குறைப்பது, எப்படி மாற்றுவது, அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன? இது எதையுமே திட்டமிடாத இந்த தடை என்பது நிச்சயமாக அது ஒன்றும் நடைமுறைக்கு வராது என்பது மட்டுமல்ல, அது வீணான நெருக்கடிகளை மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அதனுடைய உற்பத்தி சார்ந்து இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கும் ஏற்படுத்துகிறது என்பதையும் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் முனைவர் பச்சைவதி, ஆஸ்திரேலிய வாழ் தமிழர். ஒரு படைப்பாளியா, ஆஸ்திரேலிய வாழ் தமிழரா, தமிழ் அப்படின்ற ஒன்று அனைவருக்கும் போய் சேரணும், உலகம் முழுவதும் தமிழை கொண்டு போகணும், அதையும் எளிமையாக கொண்டு போகணும் அப்படின்னும் போது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துல கூட தமிழை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய முயற்சியாக ஒரு யுக்தியை கையாண்டு ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதோட செயல் வடிவம் எப்படி உருவானது, அது எப்படி போயிட்டுருக்குன்னு பல விஷயங்களை இன்றைக்கி நாம் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஒரு எழுத்தாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியா வாழ் தமிழர் அப்படின்னும் போது தமிழ் அப்படின்ற ஒரு மொழி மேலே இருக்கிற ஒரு தீராத ஆர்வம், பக்தி, வெறின்னு கூட சொல்லலாம். நம்ம முன்னாடி பேசின போது கூட இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இந்த மொழியோட சிறப்பு தொன்மையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க. கடந்த ஒரு வருட காலமாக அதற்கான ஒரு பணிகளையும் நீங்கள் இறங்கி இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ஓராண்டுகளாக அது எப்படி போயிருக்கு, அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்கன்னு பேசணும். பட் இருந்தாலும் இதை பற்றின முதல் தடவை இதை பார்க்குறாங்க, இதை பற்றி என்னன்னே தெரியாதவங்களுக்காக இந்த 2 நிமிடத்தில் தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம், தமிழ் இன் 2 minutes அப்படின்ற ஒரு கான்செப்ட், இதை எப்படி உருவாச்சு, இதை எப்படி செயல்படுத்த முடிஞ்சிச்சு, ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாமல் தன்னார்வமாக ஜாயின் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை வச்சுட்டு பல நாடுகள் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க ஆல்ரெடி. இன்னும் அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பணியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்கன்னும் போது இது உருவானதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமான அந்த ஜேர்னி சார்ந்து நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோடு இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த தமிழ் இன் 2 minutes அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு, ஏன் தோணுச்சு, இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முதல்ல தோணுனும் போது அதுக்காக உங்களுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணது என்ன? அடிப்படையில் பார்த்தா ரொம்ப வேகமான உலகம், ஒரு கணினி யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, யாருக்கும் நின்று பேச நேரம் இல்லாத ஒரு உலகம். இந்த உலகத்தில் எதையுமே வேகமாக சுட சுட கொடுத்தா தான் வாங்கிப்போங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்கிற உலகம். அப்படி இருக்கும்போது தமிழ் கல்வியும் அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ரெண்டாவது டெக்னாலஜி உலகம். யூடியூப் தான் எல்லா விடயங்களையும் மனிதர்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற உலகம். அப்போ அதை நம்ம யூடியூப் வழியாக தான் கொடுத்தாகணும். அப்படி செய்யும் பொழுது இப்போ 3வது விஷயம் கவர்ச்சியாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும், விளையாட்டு முறையில் இருக்கணும். அப்போ இது எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு விடயம் அப்படின்னு வரும்போது 2 நிமிட தமிழ் கல்வி அப்படின்னு முடிவு பண்ணினோம். அப்படி 2 நிமிட தமிழ் கல்வி அப்படின்னு வரும்பொழுது அவங்க எந்த இடத்துல வெயிட் பண்ணும்போதும் அதை பார்த்துடலாம். ஒரு க்யூவில் நிற்கும் போது அதை பார்த்துடலாம், இல்லை ஒரு லைக் வீட்டில் ஒரு
படுக்கிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி, இப்படி எந்த நேரத்துலையும் அதை அவங்க பார்த்துடக்கூடிய மாதிரியான ஒரு இலகுவாக இருக்கும். 2 நிமிடம்னா மனசுக்கு எளிமையாக இருக்கும், சரி பார்த்துட்டு படுத்துடலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிடம்னா கூட சிரமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இதனோட கால அளவை சுருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்படி சொல்லித்தரும் பொழுதும் வந்து அடிப்படையில் வந்து பொதுவாக ஒரு மொழிக்கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே நம்மளை சுற்றி இருக்கிற சூழல், நிறங்கள், பறவைகள், பூக்கள், வாழ்வியல் சம்பந்தமான எல்லா விடயங்களையும் தமிழில் தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு பக்கம் மொழிக்கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது பேசுறது, உரையாடல், எல்லா சூழல்கள்லையும் உரையாடுறது. இது 2 தான் அடிப்படையில் வந்து ஒரு மொழியை எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மொழியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வார நாட்கள், கிழமைகள், இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும், உரையாடல் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது 2 தான் அடிப்படையான விடயம். இது 2 முதல்ல கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போது ஒரு எபிசோடில் நிறங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ 7 நிறங்களை சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு முழுக்க ஒரு கலர்ஃபுல், வண்ணமயமான, ஒரு ட்ரமாட்டிக், ஒரு நாடக தோரணையுள்ள ஒரு சூழலை ஏற்படுத்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். பழங்கள் அப்படின்னா அந்த மாதிரி, காய்கறிகள் அப்படின்னா அந்த மாதிரி, இப்படி தமிழில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும், இயற்கை காட்சிகள்லேருந்து, நகைகள்லேருந்து, ஆடைகள்லேருந்து, பண்டிகைகள்லேருந்து, இப்படி எல்லா விடயங்களும். இப்போ உரையாடல்கள், இப்போ வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட தன்னுடைய காதலை தெரிவிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ அந்த ஒரு 4 விதமான வரிகள், அப்போ அதை எப்படி சொல்லுவாங்க, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, எது. ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க ஒரு விருந்தாளி அப்படின்னா அவங்கள எப்படி உபசரிப்போம், அவங்கள எப்படி உள்ளே கூப்பிடுவோம், இது விதமான வரிகள். ஒரு கடைக்கு போகிறோம், குடும்பத்தோடு எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னா எப்படி வெளியில் போவோம், எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களான்னு கேட்போம். இந்த மாதிரியான வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழல்கள்லையும் நம்ம என்னென்ன பேசுவோமோ, என்னென்ன உரையாடல்கள் இருக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். இதுதான் ஸ்டேஜ் 1, 2, 3 வந்து கவர் பண்ணப்பட்ட விடயங்கள். அப்போ இது வந்து ஒரு அடிப்படையில் இந்த மொழியை சுலபமாக எல்லாரும் நடைமுறையில் பயன்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சுலபமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லலாம். இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதுக்கப்புறம் இதுக்காக நீங்கள் ஒரு பிளான், ஸ்ட்ராட்டஜி, பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒன்னொன்றுத்துக்கும் இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், ஒன்னொன்றுதும் ஒரு கிளாஸ்லேயும் நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு முழுமையான ஒரு தமிழ் அப்படின்னு வரும்போது எவ்வளோ ஒரு படிவங்கள் இதில் இருக்குது, அதை எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க? இப்போ நம்ம பொன்முறை சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட வந்து இது 9 படிநிலைகளாக தான் நம்ம இதை வந்து முடிவு பண்ணினோம். அப்போ நான் சொன்ன மாதிரி முதல் 3 படிநிலைகள் இந்த மாதிரியும், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆனாலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் இதில் நம்ம கொண்டு வந்துடணும். கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்து முடிக்கிறவங்க, முதல் படிநிலையிலேருந்து 9வது படிநிலை வரைக்கும் பார்த்து முடிக்கிறவங்களுக்கு இலக்கியங்கள், இலக்கணங்கள், எல்லா விடயங்களுமே இதுக்குள்ளே கொண்டு வரா மாதிரி தான் இதை கொண்டு போயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து முழுக்க வந்து அவங்க பார்த்து முடிக்கும்போது தமிழில் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாத விடயங்கள் இருக்காதுங்கிற அளவுக்கு கொண்டு போகிறோம். இன்டெப்த், அதாவது வந்து ஒரு விரிவாக்கமாக தெரியலை அப்படின்னா கூட எல்லா விடயங்களினுடைய சாரமும் அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 5வது 6வது 5க்கு மேலே 6வது படிநிலைன்னு வரும்போது இலக்கணங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடியது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம 4வது படிநிலையில் தான் எழுத்து அறிமுகப்படுத்துகிறோம். எழுத்து அறிமுகப்படுத்தும் போது இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எழுதின அந்த தலைப்பு பாடல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஹைலைட். அது பெரிய அளவில் வரவேற்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் விரும்பினா அதில் ஒரு 4 வரியை நான் சொல்லலாம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த 4வது முதலுக்கு எழுதின அந்த 2 பாடல்களும் அநேகமாக நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அதில் வந்த வரிகள் வந்து ஆதி மனிதனின் தாய்மொழி, நீதி சொல்லும் நல்வாய்மொழி, ஓதி உலகளந்த பொய்யா மொழி, சோதியாய் சுடரும் மெய்ஞான மொழி, மனித மொழி, மனமாற மொழி, அந்த மாதிரி கொண்டு போயிருப்போம். 2வது படிநிலைக்கு வந்த பாடல் உலக மொழி, உன்னத மொழி, அந்த மாதிரி கொண்டு போகணும். அதில் கருவில் உருவான பிறவி மொழி, தரும் யாவும் என்றும் எவ்வருவி மொழி, அந்த மாதிரி கொண்டு போயிருப்போம். 3வது படிநிலைக்கு வந்த பாடலுடைய ஆரம்பம் வந்து மொழி அல்ல மொழி அல்ல இஃது வாழ்வின் வழி, மொழி அல்ல மொழி அல்ல இது ஆன்ம விழி, மொழி அல்ல மொழி அல்ல இது ஜீவநதி, மொழி அல்ல மொழி அல்ல இஃது எண்ணமதி. குறிப்பாக 4வது படிநிலையில் நம்ம எழுத்து அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ காலம் என்னென்னா அது இப்போ காட்ட போகிறோமா அப்போ காட்ட போகிறாங்களாங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டி அதை அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக எழுவோம் எழுவோம் எழுதுவோம் எழுமலை ஏழ்கடல் தாண்டியும்
மொழிவோம் மொழிவோம் முந்துவோம் மும்மலை முப்புணல் கடந்தும் பொழிவோம் வழிவோம் மழையாக இம்மொழிதனில் மண்ணகம் மிதந்திட விழுவோம் புதைவோம் விதையாக தமிழ் வானளாவி இங்கு விண்ணோங்க தமிழ் வானளாவி இங்கு. ரொம்ப அழகான பாடல் பாடக்கூடியவங்க பாடியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து அதில் கொண்டு வரும்போது நடுவில் வரிகள் எல்லாம் கூட தாள்கள் தாகம் கொண்டன எத்தவ மொழிதான ஏந்தி நிற்க, அந்த மாதிரி அதுக்கு அமைஞ்ச வரிகள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாகவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் ரசிக்கிற மாதிரியாகவும் அமைஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு தான் நான் நினைப்பேன். அந்த பாடல்கள் ஒரு தூண்டும் வகையில் இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி அவர்களை வந்து ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய வகையில் எல்லா பாடல்களுமே அமைஞ்சிருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போது இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது எல்லாமே பிளான் பண்ணியாச்சு, இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இதுக்கு டைம், மேன் பவர் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமானது. ஒரு வீடியோ, அது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னும் போது மணி, இட் இன்வால்வ்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் அது சாத்தியப்பட்டுச்சு உங்களுக்கு? கற்பனையில் உதிக்கிறது அப்படிங்கிறது சுலபம். எல்லா விடயங்களையும் கற்பனையில் மனிதன் கொண்டு வந்துடலாம். ஒரு விஷயம் கற்பனையாக இருக்கிறது நடைமுறைக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் வாழ்க்கையில். ஆனால் இந்த தமிழ் பயணத்தை பொறுத்த வரைக்கும் என் கற்பனையை விட செயல் வடிவாக்கம் சிறப்பாக அமைஞ்சது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு கிடைச்ச, அதாவது வந்து தமிழுக்கு எந்த அளவுக்கு இந்த பூமியில் வந்து வழி இருக்குது அப்படிங்கிறது. நான் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் இதுக்கு இருந்ததுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா என்னோட கற்பனை இவ்வளோ எல்லைக்குள்ளே இருந்துச்சுன்னா அங்கே செயலாக்கம் செய்யும்போது அதை விட சிறப்பாக அமையும். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அதிர்ச்சி எனக்கு காத்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு அதுக்கப்புறம் ஒரு கவலையே இல்லை. ஏன்னா என்னுடைய கற்பனை இவ்வளோ இருக்கே அப்படின்னு நான் பிரமிக்கவே இல்லை. ஏன்னா அதை விட பிரம்மாண்டமாக சிறப்பாக தான் அமையப்போகுது அப்படிங்கிற தெளிவு எனக்குள்ளே வந்துடுது. அப்போ இதில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தா ஆட்பலம். ஆட்பலம்னு பார்க்கும்போது வரக்கூடிய எல்லா தொண்டூழியர்களாலையும் தொடர்ந்து செயல்பட முடியலங்கிறது ஒரு நிதர்சன உண்மை. ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாரோட வாழ்க்கை சூழல்கள்லையும் மாறுபாடுகள் இருக்குது. தொடர்ந்து அவங்களால இந்த பண்ணி ஆரோக்கியமின்மை இருக்கும், குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், எதிர்கொள்ள வேண்டிய பல சிக்கல்கள் இருக்கும், வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களால தொடர்ந்து என்னோட 1330 எபிசோட் வரைக்கும் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக பயணிக்க முடியாது. அவர்கள் பயணிக்கிற வரைக்கும் பாராட்டப்படக்கூடியவர்கள்ங்கிற பக்குவத்துக்கு என்ன நான் ஆளாக்கிக்கிட்டேன். அப்போ ஆட்கள் மாறுவாங்களே தவிர நிச்சயமாக வந்து இப்போ கொஞ்ச நாள் செஞ்சவங்க திரும்ப வர முடியாமல் இருக்கும். ஆனால் மறுபடியும் வந்து ஒரு கட்டத்தில் வருவாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு பிரேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடைவெளி வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டது. அந்த பக்குவத்துக்கு நான் என்ன ஆளாக்கிக்கிட்டேன். அதனால் இது சாத்தியமாக இருந்தது. ஏன்னா அவர்கள் திரும்ப வந்து பணிபுரியறதுக்குமான ஒரு இலகுத்தன்மை இருந்தபடியால் அவர்களுக்கு இது சுலபமாக இருந்தது. ரெண்டாவது பொருட்செலவு அப்படிங்கிறது. எடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே எனக்கு இலவசமாக கிடச்சிது அங்கே இருக்க தமிழர்கள் மூலமாக. அதனால் ஷூட்டிங்க்குன்னு ஒரு இடத்த வந்து நான் போய் ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இல்லை. எல்லா விதமான ரொம்ப அழகான வீடுகள் எல்லாம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ரொம்ப அழகான தமிழ் அரங்கங்கள் எல்லாம் எங்களுக்கு இலவசம். அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய கட்டம்னே சொல்லலாம். அப்போ அந்த விதத்தில் பரவாயில்லை. இன்னொன்று மூணாவது விஷயம் வந்து பொருட்செலவுன்னு சொல்லக்கூடிய நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும். இப்போ இந்த வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து தமிழ் இன் 2 மினிட்ஸ்க்கு மட்டுமே இல்லை. பிற்காலத்தில் தமிழ் நூலகங்களில் இதை வந்து சுலபமாக வந்து எடுத்துகிட்டு போய் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம். அதனால் நான் ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடாக இதை நான் நினைக்கல. ஏன்னா இது வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு விடயங்கிறதுனால ரொம்ப மன திருப்தியோடு அதுக்கான செலவிடுறதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு செய்கிறேன் நான். அதனால் அது ஒரு சிரமம்னோ ஒரு பலூனோ நினைக்கல. அந்த வகையில் அந்த பணி ஓகே. இப்போ 4வது ஒரு சவால் இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த எடிட்டிங், டெக்னாலஜி சம்மந்தமான எல்லா விடயங்களும். இதில் பல பேர் உதவி செய்ய இருந்தால் கூட இதில் ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை என்னன்னு சொன்னால் ஸ்பாட்டில் எடுக்கும் பொழுது அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் வந்து அந்த பணியை நான் ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஆக்சுவலாக என்னோட பார்வையினுடைய அந்த தன்மை வந்து ஒரு வருட காலத்தில் வெகுவாக மங்கலாயிட்டதுங்கிறது உண்மை. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்போ எடுத்து முடிச்சிருக்க எபிசோட், நான் போன முறை சொன்னேன் 200-250 கிட்ட போயிருக்கோம். 800 எபிசோடுக்கு மேலே நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இதனோட மொத்த படம் ஒரு 60 படங்கள் எடுத்தால் என்ன செலவாகுமோ, என்ன நேரமாகுமோ, என்ன ஆட்பலம் தேவைப்படுமோ அதுதான் எங்களுடைய தேவை. கிட்டத்தட்ட நம்ம 30 படங்களை தாண்டிட்டோங்கிறது உண்மை. அதுவும் ஒரு வருட காலத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே
விடியற் காலை 4 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எல்லா ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் இதை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான எடிட்டிங்கை வந்து இப்போ இன்னொருத்தர் செய்யும்பொழுது இன்னொருத்தருக்கு நான் புரிய வச்சு அவங்க அதை செய்து அனுப்பும்பொழுது மறுபடியும் அதில் செப்பனில் பணிகள் இருக்கும், அதை திரும்ப அனுப்புவோம், திரும்ப வரும். இப்போ இது வந்து பல முறை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதை நானே செய்யும்பொழுது சுலபமாக இருந்தது. ஒரு கூடுதல் பணி, ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஷூட் பண்ணுறது, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது, நடிக்க வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேலே வந்து எடிட் பண்ணுறது, அதை ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய பொறுப்புகள் இருந்தாலுமே கூட இது ஒரு வரலாற்று பணின்னு எனக்கு தெரியும். அதனால் என்னால் ஒரு விடயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போயிட்டதுங்கிறது உண்மை. கொண்டு போய் சேர்க்கறது அது ஒரு கவலைக்குரிய விடயம். இருந்தாலும் எனக்கு என்னென்னா, திருக்குறள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது திருவள்ளுவரால் இல்லை, இடையில இருந்த பல தமிழறிஞர்களால். அதனால் நிச்சயமாக இதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் அது எவ்வளோ காலகட்டத்தில் நடக்குதுங்கிறது தான் சவாலே தவிர கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படிங்கிறதுல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. வந்து இதை மார்க்கெட்டிங், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒரு சவாலான விஷயமா இருக்குன்னு நிறைய நிலைகளை தாண்டி வந்திருக்கும் போது, ஒரு வருடம் முதல்ல ஒரு ரிலீஸ் பண்ணிட்டோம், அடுத்த வருடத்தை இப்போ பயணப்பட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு சிக்கல் இருக்குது, சவால் இருக்குது அப்படின்னு வரும்போது இதற்கான ஒரு யுக்திகள் அப்படின்னு பார்த்தா இன்னும் என்ன மாதிரிலான ஒரு சேஞ்சஸோடு இதை கொண்டு போகணுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? எனக்கு முக்கியமாக என்னன்னு சொன்னால் 2-3 விடயங்கள் வந்தது. இன்னைக்கு வந்து ரொம்ப வியாபார உலகம் அப்படிங்கிறபடியால் யூடியூப்பில் இருக்கக்கூடிய மற்ற கவர்ச்சிகரமான விடயங்கள், டே டு டே ட்ரெண்டு நியூஸு, அதாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து அதை யூடியூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுற அளவுக்கு, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுற அளவுக்கு தமிழ் இன் 2 minutes ஃபார்வர்ட் பண்ணணுங்கிற ஆர்வமின்மை மக்களுக்கு இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய தொய்வு. அதை நம்ம ஏன்னா இதை செய்வாங்களா, ஏன்னா அவங்க மற்ற விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணுறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க, இதை ஃபார்வர்ட் பண்ணுறதுல ஆர்வமாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கனவு இருக்குது, நிச்சயமாக கல்லூரி மாணவிகள் மூலமாக என்னால் இதை செய்திட முடியும்னு. அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நினச்சாங்கன்னா தமிழ் இன் 2 minutes ஃபார்வர்ட் பண்ண முடியும். உலக நாடுகளில் கொண்டு போய் சேர்க்கறத நான் வந்து பல இடங்களில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உலக நாடுகளில் இருக்கவங்க பார்க்கணுன்னா கூட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எவ்வளோதான் தரத்தில் உயர்ந்த விடயமாக இருந்தாலும் கூட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு டே டு டே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்க, அதை வச்சு தான் இன்னொருத்தர் பார்க்கக்கூடிய ஒரு துக்ககரமான சூழலில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோங்கிறது உண்மை. எவ்வளோ தரமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எண்ணிக்கையிலையும் சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் தான் அது எடை போடப்படுது அப்படிங்கிற ஒரு மனோநிலையில தான் இன்றைக்கி வந்து மனித சமூகம் இருக்குது. அது சிறப்பாக திருக்குறளே இன்றைக்கி யாருக்குமே தெரியாமல் யூடியூப்பில் நீங்கள் திடீர்னு கொண்டு போய் போட்டால் கூட, பாரதியாரோட பாடல்களை திடீர்னு கொண்டு போய் போட்டால் கூட எத்தனை பேர் பார்த்தாங்கிறத வச்சு தான் அது அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படுங்கிற மாதிரியான சூழல். இப்படி இருக்க நிலைமையில் எண்ணிக்கை அப்படிங்கிறத மாணவ சமுதாயத்தை மட்டுமால தான் எனக்கு கொடுக்க முடியும், அவங்களால மட்டும்தான் எனக்கு இதில் கை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு ஆங்கில வழி தமிழ் கல்வி அவசியம் இல்லைனாலும் இதை கொண்டு போய் சேர்க்குற பணிக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய விரல் நுனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக நான் நினைக்கிறேன். அதுக்கான அந்த கட்ட முயற்சியில் தான் நான் பல கல்லூரி முதல்வர்களையும் அணுகிட்டுருக்கோம், பல கல்லூரி பேராசிரியர்களை அணுகிட்டுருக்கோம். அப்படி அவங்க தலையிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய பரப்பளவை வந்து யாராலையும் நிறுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை அப்படின்னா உங்களோட முயற்சியில் எங்கே போயிட்டுருக்கீங்க? இப்போ நம்ம வந்து ஸ்டேஜ் 2 ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் நம்ம ஸ்டேஜ் 2 ரிலீஸ் பண்ணோம். ஸ்டேஜ் 3 சித்திரை மாதம் நம்மளோட புது வருடம் அன்னைக்கு ஸ்டேஜ் 3 ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டேஜ் 3 ரிலீஸ்க்கு அப்புறமா கிட்டத்தட்ட என்னென்னா இது வந்து ஒரு நாள் 2 நாள் ப்ராஜெக்ட் இல்லை. 2017 முதல்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம். இது முடியறது 2027. 10 வருட காலம் யூடியூப்பில் தமிழ் இன் 2 minutesோட அந்த கண்டினியூஸ் எபிசோட்ஸ் இருக்கும். இந்த 10 வருட காலம் இருக்கக்கூடிய இந்த எபிசோட்ஸை பல வருட காலம் ப்ரமோட் பண்ண வேண்டிய பொறுப்பு எல்லா தமிழர்களுக்குமே இருக்க போகிற ஒரு விடயம். அப்போது இப்போ அடுத்த வருடம்னு வரும்பொழுது நம்ம ஸ்டேஜ் 3 ரிலீஸ் பண்ணுறோம். ஸ்டேஜ் 3ல் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், எனக்கு உரையாடல்லையே கொஞ்சம் கனமான வரிகள், கனமான வார்த்தைகள், அப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறோம். அப்போ தமிழில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் எல்லாம் எழுத்துக்களில்
அந்த மாதிரியான விடயங்கள். நிறைய குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ண. சொல்லப்போனால் எல்லா இடங்கள்லையும் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே திரும்ப காருக்கு பொருட்கள் வரதெல்லாம் எத்தனையோ குழந்தைகள் செஞ்சுருக்காங்க. காலையில் எழுந்து இந்த ஆசிரியர்கள் எல்லாம் பணிபுரியும் பொழுது குழந்தைகள் வந்து அப்படி தூங்கியிருக்காங்க ஓரத்தில். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. எத்தனையோ தாய்மார்கள் வந்து பிறந்த குழந்தைகளை விட்டுட்டு காலையில் எழுந்து வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து 100,000 வெள்ளிக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள். சொல்லப்போனால் எதுக்காக வந்து இன்னுமா இந்த ஊர் ஒன்று நம்பிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம நம்பி பின்னாடி வந்து செயல்பட்டு இருக்காங்க. நிச்சயமாக தமிழை கொண்டு போய் நிறுத்திட முடியும் அப்படின்னு. அப்போ அவ்வளோ தூரம் அவர்கள் வந்து முயற்சிக்கும் பொழுது இந்த உண்மையான அர்ப்பணிப்பும் முயற்சிக்கும் நிச்சயமாக ஒரு வேல்யூ இருக்கும், மதிப்பு இருக்கும், கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஓகே, எவ்வளோ நாடுகளில் இப்போ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? அப்போ தானே அதை தொடர்ச்சியாக கொண்டு போக முடியும். இப்போ நம்ம வந்து சிங்கப்பூருக்கு இது சம்மந்தமான எல்லா விடயங்களையும் அனுப்பியிருக்கோம். அது இல்லாமல் வந்து யுஎஸ்க்கு அனுப்பியிருக்கோம். இன்னும் அங்கேருந்து பரப்புறதுக்கான செயல்பாடுகளை நான் கொண்டு வரல அப்படிங்கிறதா உண்மை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குழுக்களுக்கு தான் இது போயிருக்கே தவிர அதிகபட்சமான நபர்களுக்கு இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கப்படலை. இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மலேசியா இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதை அந்த அதுக்கப்புறம் கனடாவில் அனுப்பியிருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ அந்த ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செய்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எபிசோட் வரும்போது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அடுத்த எபிசோட் வரும்போது அவங்க பார்த்துருவாங்க வேறு ஒரு வாழ்க்கை சிக்கல் அவங்கள சுற்றி இருக்கும், அவங்களால தொடர்ந்து அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து திரும்ப திரும்ப அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, திரும்ப திரும்ப அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு ஒரு தொடர்ச்சி சங்கிலி, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. நான் இந்த தருணத்தில் ஒரு விண்ணப்பம் கூட கலைஞர் டிவிக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஆங்கில வழி கல்வி அவசியம் இல்லை அப்படின்னா கூட கலைஞர் டிவி உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு தொலைக்காட்சி. அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் பார்க்கக்கூடிய இந்த 2 நிமிட எபிசோடை கலைஞர் டிவி மூலமாக நம்மளால் வழங்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அதை வந்து ஒரு லாப நோக்கம் இல்லாமல் கலைஞர் டிவிக்கு ஒப்படைக்க நான் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பெரிய ஒரு விஷயம்தான் இது. நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த நிலைமைக்கு இது கண்டிப்பாக போய் சேரணும். ஒரு எழுத்தாளராக, ஆஸ்திரேலியா வாழ் தமிழராக ஒரு பெரிய பணியை நீங்கள் ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கீங்க. அதோட செயல் எப்படி இருக்குன்னு பல விஷயங்களை, நிலைகளை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிம்மா, நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். யூடியூப் என்று சொல்லப்படுகிற சமூக வலைத்தளத்தில் அண்மையில் ஒரு பாடல் பல லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. நான் 2 நாள்களுக்கு முன்னால் பார்த்தபோது 16 அல்லது 17 லட்சம் பேரை தாண்டி அந்த பாடல் பரவி இருக்கிறது. அது ஒரு குத்துப்பாடல். குத்துப்பாட்டு என்றால் இளைஞர்கள் கேட்கத்தானே செய்வார்கள், இதில் என்ன வியப்பு இருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் இந்த குத்துப்பாடல் என்பது சாதாரணமாக திரைப்படங்களில் வருகிற காதல் சார்ந்த, களியாட்டம் சார்ந்த குத்துப்பாடல் இல்லை. இது பெரியார் குத்துப்பாடல். அது என்ன பெரியார் குத்து என்றால், ஒரு பாடலை இந்த குத்துப்பாடலாக சொல்கிற போது இளைஞர்கள் பார்க்கிறார்கள். நடப்பு செய்தியை சொல்ல வேண்டும், நாட்டுக்கு தேவையானதை சொல்ல வேண்டும் என்கிற போது அதனை இந்த வடிவத்தில் சொன்னால் என்ன என்று கருதி இருக்கக்கூடும். திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்கி எழுதி திரைப்பட நடிகர் சிலம்பரசன் அந்த பாட்டில் நடித்திருக்கிறார். தனியாக அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அந்த பெரியார் குத்துப்பாட்டில் இடையிடையே வெங்காயம் என்கிற சொல்லும் வருகிறது. பின்னால் பெரியாரினுடைய ஒரு முழு உருவச்சிலை உயர்ந்தோங்கி நிற்கிறது. ஐயாவினுடைய படமும் தெரிகிறது. சிலம்பரசனும் அவர்கள் குழுவினரும் அந்த ஆட்டம் ஒரு குத்துப்பாடலுக்குரிய ஆட்டம்தான். ஆனால் ஆழமான பல செய்திகளும் கூட அந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு இளைஞர் தான் இதனை தயாரித்திருக்கிறார். எனவே இளைஞர்களின் கூட்டம் பெரியாரை நோக்கி நகர்ந்து பெரியாரினுடைய தர்க்கத்தை ரசித்து பெரியாரினுடைய கருத்துக்களை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பெரியார் குத்து பாடலை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு வியப்பான, பாராட்டிற்குரிய செய்தி. பல மேடைகளில் பேசப்படுகிற கருத்து மக்களிடம் போய் சேருவதை விட இந்த ஒரு குத்துப்பாடல் பெரியாரை இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான இல்லை பல லட்சக்கணக்கான இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது.
அந்த பெரியார் குத்துப்பாடலில் சொல்லப்படுகிற வரிகள் சில சொற்கள் சட்டென்று கேட்டவுடன் புரியவில்லை என்று பெரியவர்கள் கூறுவதை நான் கேட்டேன். இது ஒரு ஆப்பிரிக்க இசையினுடைய முறை. ஒரு பாடல் கேட்டவுடன் புரியவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? மறுபடியும் கேட்போம், மறுபடியும் கேட்போம். அதுதான் அதனுடைய நோக்கம். நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்பதற்காகவே அந்த இசையின் ஒலியில் சில சொற்கள் சட்டென்று காதில் விழாமல் இருக்கும். ஆனால் கவனித்து பார்த்தால் அது மிக ஆழமான பொருளுடையதாக இருக்கும். இந்த பாட்டின் தொடக்கத்திலே வருகிற ஒரு வரியும் அந்த பாட்டு இறுதியில் எப்படி முடிகிறது என்பதையும் பார்த்தால் இந்த பாட்டுக்குள் ஒரு பெரிய நுண் அரசியல் இருக்கிறது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. அந்த பாட்டின் தொடக்கத்தில் இப்படி ஒரு வரி அமைந்திருக்கிறது. சாதித்தவன் சாதியை நீ கூகுளில் தேடாதே என்று வருகிறது. இது சாதாரணமாக போகிற போக்கில் பாடிவிட்ட வரி இல்லை. சாதித்தவனை நாம் பாராட்டாமல் சாதித்தவனுடைய சாதனை என்ன என்று கண்டறியாமல் அவன் சாதி என்ன என்று கண்டறிய முற்படுகிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு அவமானம் இல்லையா? யார் சாதித்தாலும் அவன் சாதியை கண்டறிந்து எங்கள் சாதிக்காரன் சாதித்து விட்டான், அவன் ஒரு மனித குல நன்மைக்காக அதனை செய்திருக்கிறான் என்பதை தாண்டி அவன் எங்கள் சாதிக்காரன் என்று சொல்வதிலே பெருமைப்படுகிற ஒரு போக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் அதை இந்த தேடு பொறியில் தேடுகிறார்கள். எனவே இளைஞர்களை பார்த்து சாதித்தவன் சாதியை கூகுளில் தேடாதே என்பது இன்றைய நடைமுறைக்கு ஒட்டிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பாடல் எப்படி முடிகிறது என்றால், ஐயா பெரியார் அவர்களினுடைய பேருருவு சிலை, அதற்கு முன்னால் நின்று ஆடி பாடுகிற அந்த இளைஞர்கள் அந்த பாட்டில் இப்படி குறிப்பிடுகிறார்கள். நன்றி உள்ள நாய் காலடியில் கிடக்கும், வேஷம் போட்டு வந்த நாய் மானங்கெட்டு குறைக்கும் என்று அந்த வரியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஐயா பெரியார் அவர்களால் இந்த நாடு பெற்ற முன்னேற்றம், நாம் பெற்ற கல்வி அறிவு, இவைகளையெல்லாம் உணர்ந்தவர்கள் அந்த நன்றியோடு இருப்பார்கள். எங்கிருந்தோ வந்தவர்கள், நம் தமிழ்நாட்டை சாராதவர்கள், எந்த மாநிலத்திலிருந்தோ இங்கு வந்தவர்கள் இன்றைக்கு தமிழன் போல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த வேஷம் போட்ட நாய் மானங்கெட்டு குறைக்கும் என்று மிக கடுமையான வரிகளைத்தான் அந்த பாட்டில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்ன காரணத்தினாலோ அந்த பாட்டு முடிகிற போது போடா ராசா என்று வருகிறது. அது யாரை குறிக்கிறது என்பதும் ஏறத்தாழ எல்லோருக்கும் தெரியும். ஆகையினால் இன்றைக்கு இப்படி இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து பெரியாருக்கு ஆதரவாக பாட வேண்டிய நிலை ஏன் வந்தது? ஐயா பெரியார் அவர்கள் இறந்து போய் 45 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இன்று அவருடைய நினைவு நாள். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போய்விட்ட ஐயா பெரியார் அவர்களை அப்போது பிறந்தே இருக்க வாய்ப்பில்லாத இளைஞர்கள் இன்றைக்கு பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்றால் இதற்கு ஐயாவினுடைய கருத்துகள் ஒரு காரணம். ஐயாவை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்கள் இன்னொரு காரணம் என்றுதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. பெரியாரின் சிலை கண்டு கூட அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்பது நமக்கும் வியப்பாக இருக்கிறது. அவருடைய கருத்துக்களை கண்டு, அவரின் இயக்கத்தை கண்டு அஞ்சி அந்த இயக்கத்தோடும் கருத்துகளோடும் மோத வேண்டும் என்று கருதினால் அது ஒரு இயற்கையான போக்கு. ஆனால் அவர் இறந்து போய் 45 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிலையை கண்டே அஞ்சுகிறார்கள் என்றால் அவர் மிக வலிமையான கருத்துக்களைத்தான் சொல்லியிருக்கிறார் என்பது இளைஞர்களுக்கும் புரிகிறது. அந்த ஆடி பாடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் பகுத்தறிவாளர்கள் இல்லை. அதில் நடித்த அந்த கதாநாயகன் நடிகருக்கு சிவபக்தி உண்டு. பாடல் எழுதியவருக்கு பெரியார் மீது பற்றுதலும் பகுத்தறிவும் இருக்கலாம். ஆனால் நடித்தவர்கள் எல்லோரும் அப்படி என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் ஏன் அந்த பாடலில் நடிக்கிறார்கள் என்றால், ஐயா அவர்கள் கடவுளை பற்றி சொன்ன கருத்தை இவர்கள் ஏற்கலாம், ஏற்க மறுக்கலாம். ஆனால் சமூக நீதிக்கு பெரியார் தந்த கருத்துகள், இந்த சமூகம் உயர்வதற்கு அவர்கள் பட்ட பாடு, இவற்றையெல்லாம் இந்த இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் அவர்கள் பாடுகிறார்கள், மிக கடுமையாகவும் சாடுகிறார்கள். நீங்கள் இப்படியெல்லாம் ஐயாவை பற்றி பேசக்கூடாது, அப்படி பேசுகிறவர்கள் யாராக இருக்குமென்றால் எங்கிருந்தோ வந்து இங்கு தமிழனாய் வேஷம் போட்டு கொண்ட நாய்கள் அப்படி குறைக்கும் என்று கடுமையான அந்த பாடல் வரிகளில் இளைஞர்கள் பாடுகிறார்கள். அந்த பாட்டு இன்றைக்கு 17 லட்சம் பேருக்கு மேலாக, நான் சொல்லுவது 2-3 நாள்களுக்கு முன்பு, இப்போது அது 20 லட்சத்தை அந்த எண்ணிக்கை தாண்டி இருக்கும். இவர்களில் ஏறத்தாழ 80% பேர் இளைஞர்கள் என்பதை குறித்து கொள்ள வேண்டும்.
எனவே இன்றைக்கு இளைஞர்கள் மறுபடியும் பெரியாரை நோக்கி, திராவிடத்தை நோக்கி திரும்புகிற கட்டம் தமிழகத்திலே வந்திருக்கிறது என்பது ஒரு பெருமைக்கும் பெருமிதத்துக்கும் உரியது. சமூகம் மறுபடியும் காப்பாற்றப்படும், சமூக நீதியை நோக்கி இந்த நாடு நடக்கும் என்கிற எண்ணங்களை நமக்குள் இந்த பாடல் விதைக்கிறது. அதுவும் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளில் அந்த பாடலை பற்றி நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமானதாகவும் இருக்கிறது. இன்றைய கால சூழலுக்கு ஏற்றவாறு பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். அன்பார்ந்த கலைஞர் டிவி நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்னைக்கு ஆலோசனை நேரத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் என்றால், இப்போ சமீபத்தில் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப இந்த செல்ஃபோன் அந்த மாதிரி ஒரு கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தூக்கம் இல்லாமல் என்றால் என்ன சம்பந்தம், அதுக்கும் இந்த தாடைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம நினைப்போம் தூக்கம் இல்லைன்னா தலைவலி வரும், பிபி ஷூட்டப் ஆகும், அதாவது ஒரு 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 அன்ஈஸி ஃபீலிங் இருக்கும், முதுகு வலி வரும், நெக் பெயின் வரும் அப்படின்னு நினைப்போம். பட் தூக்கம் சரியில்லை, அப்படி தூக்கம் சரியில்லாமல் இருந்தால் ஒரு 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 வகையான அன்ஈஸி பெயின் தாடையிலும் கழுத்திலும் புரடியிலும் தலைவலியாக கூட காட்டும். இதை நம்ம அலட்சியப்படுத்தி ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெயின் கில்லரோ இந்த மாதிரி கடையில் போய் அதை வாங்கி போட்டுருவோம். அதில் கட்டுப்படலை அப்படின்னா நம்ம ஒரு ஜெனரல் டாக்டரை பார்த்து இதை ஆலோசனை பண்ணி இது என்னன்னே தெரியாமல் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போது நவீன காலத்தில் எல்லாருமே நெட்டில் சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு ஒரு 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 பதட்டத்திலே இந்த ப்ராப்ளம் வந்தால் ஏதாவது பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குமா, நரம்பியல் ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காதில் ப்ராப்ளம் இருக்குமான்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்பெஷாலிட்டி மருத்துவரை போயிட்டு நம்ம அணுகக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு மெயின் ரீசன், இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கிறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா லேட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைனா இந்த கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, லேட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் அவங்க சப்போஸ் அவங்க ஒரு நர்சிங் மதராக இருக்காங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் நைட் தூக்கம் இல்லாமல் பேபியை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாடை சம்மந்தப்பட்ட ஏரியா, அதாவது புரடி, கழுத்து, முகம், தலை, இந்த மாதிரி இந்த மாதிரி வலியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக காட்டும். எடுத்தடுப்புலேயே தாடையில் வலி வராது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாடையில் பின் பாயிண்ட்டாக வலி வந்துடும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்டையோ இல்லை இந்த மாதிரி ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனையோ போய் பார்த்துருவாங்க. ஆனால் நிறைய பேர் அறியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னடா இது தாடை வலிக்குதே, இது கழுத்து வலிக்குதே, புரடி வலிக்குதே, சரி ஜென்ரல் டாக்டர் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இஎன்டி சர்ஜனோ நியூரோ சர்ஜனையோ பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது நம்ம ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளத்தை ரூல் அவுட் பண்ணணும். அதாவது இது சிம்பிள் ரீசன்னால் கூட வர சான்சஸ் இருக்குது. ஒரு சாதாரண விஸ்டம் டீத், ஒரு சாதாரண அறிவு பல்லுன்னு சொல்லுவாங்க, 18 வயசுக்கு அப்புறம் முளைக்கும். அந்த பல்லோட பொசிஷன், வளரக்கூடிய தன்மை சரியில்லை என்றால் அது எங்கேயாவது போயிட்டு குத்தி அந்த மாதிரி ஏதாவது பட்டுக்கிட்டு வலிக்கும். இதை இந்த ரீசனால் கூட அந்த மாதிரி பெயின் வரும். பட் ரொம்ப காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா வெறும் உங்களுக்கு அதோட சீற்றங்கள் ஹெட்டேக்காவோ அந்த மாதிரி மாத்திரம் காட்டாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்லீப், ஒரு நல்ல தூக்கம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தூங்கும்போது நம்ம ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், தாடை ஜாயிண்ட், அதாவது இந்த டெம்பரமேண்டபிளா ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது முகத்திலேயே ஒரே மூவிங் போன், மூவிங் பெரிய போனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேண்டிபிள், இந்த ஜாயிண்ட்னு சொல்லுவோம், இந்த டெம்பரமேண்டபிளா ஜாயிண்ட். இன்னொரு மூவிங் போன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் மூவிங் போன், அது இயர்க்குள்ளே இருக்கும்.
அது வந்து ஹியரிங்குள்ள ஃபங்க்ஷனை பண்ணும். பட் விசிபிளாக தெரிகிற போன், மூவிங் போன்னு பார்த்தீங்கன்னா முகத்திலே ஒரே போன் தான், அது மேண்டிபிள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட், அது வந்து மேண்டிபிள் வந்து ஸ்கல் போன்னா நம்மளோட கபாலத்தோட ஜாயிண்ட்டில் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு பேர் தான் மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஜாயிண்ட்டு பேர் டெம்பரமேண்டிபுலர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அறியாமலே நைட் வந்து நம்ம பல்லை வந்து இறுக்கி கடிச்சிக்கிட்டு இருப்போம். சரி, இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்க, இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மூட்டு வலி வராதா இல்லையா? அதே மாதிரி தாடையோட ஜாயிண்ட்டுக்கும் ஒரு ரிலாக்ஸிங் பீரியட், ரெஸ்டிங் பீரியட்னு இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்துட்டு கண்டினியூஸாக ஃபோன் பார்க்குறீங்க, இல்லை கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 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 உங்களை பற்றி கேர் எடுக்காமல் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது தேவை இருக்குது அப்படின்னு தெரியாமல் அளவுக்கு மீறி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அது பிரெயினில் போய் அது பிரெயின்லேருந்து வர அந்த கண்ட்ரோல் அது இல்லாமல் ஜாயிண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நைட் வந்து உங்கள் அறியாமலே நீங்கள் வந்து ஜாயிண்ட்டை வந்து நல்லா இறுக்கி கடிச்சிப்பீங்க, இல்லைனா சின்ன சின்ன மைக்ரோ மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஹோல் நைட் உங்கள் ஜாயிண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட சீற்றங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ஃப்ளூயிட்ஸ் சேர்ந்து உங்களுக்கு வந்து வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த பொரடி, இந்த தலை, இந்த கழுத்து, இந்த பகுதியில் வலி இருக்கிற மாதிரி தெரியும். இதை வந்து நம்ம மிஸ்டயக்னோஸ் பண்ணி ஒரு 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 பெரிய வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஒரு இஎன்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு நினச்சி ஒரு பிரெயின்ஸ் ஒரு நரம்பியல் ரீதியான ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துடுச்சோன்னு சொல்லி ஒரு பயந்து போய் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளம். ஸோ என்ன மக்களுக்கு வந்து ஒரு 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 விழிப்புணர்வாக ஒரு விஷயம் இருப்பேன் என்னென்றால், அதாவது இந்த ப்ராப்ளம், அதாவது உங்களுக்கு ஏதாவது தாடை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு டென்டிஸ்ட் இல்லைனா ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டயக்னோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி டயக்னோஸில் அதில் உங்களுக்கு வந்து சரி வரலை, அதில் ஜாயிண்ட் ப்ராப்ளம் ரூல் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹையர் ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் வந்து ஒரு இஎன்டி சர்ஜனோ இல்லை நியூரோ சர்ஜனோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். சிம்பிள் ப்ராப்ளமை வந்து சாதாரண விஷயத்துலேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை வந்து தீர்வு எடுத்துக்கலாம். நாட்டுக்கு அளிக்க வேண்டிய வெற்றிகரமான திருப்தி. மாணவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் தங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய நாள்களை, மீண்டும் திரும்பி வராத பல நாள்களை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஆகவே தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்கும் மாணவர்களுடைய வேலை நிறுத்தத்திற்கும் மகத்தான வேறுபாடு இருக்கிறது. கடந்த நாள்கள் கடந்தவையாகிவிடும். செலவழிக்கின்ற பெருந்தொகையானாலும், காட்டுகிற ஊக்கமானாலும், எடுத்துக்கொள்கிற முயற்சியானாலும் அனைத்தும் வெற்றிகரமான திருப்தியை நாட்டிற்கு அளிக்க வேண்டும்.